இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு எறா குழம்பு தான். புளியெல்லாம் ஊத்தாம ஒரிசா ஸ்டைல்ல பண்ண போறோம். நீங்களும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. ଆଜି ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ ମୋର ଷ୍ଟାଇଲରେ କରୁଛି ବଢିଆ। ଆମ ଓଡ଼ିଶାରେ କେମିତି କରିବ ସେମିତି ଫିର ବି ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ। ଚିଙ୍ଗୁଡ଼ି ବେଶୀ ବଡ଼ ବି ନାହିଁ ଛୋଟ ବି ନାହିଁ। ଆଳୁ ନା ଆମ ஃப்ரை କରିକି କରିବ। ଆମ ଓଡ଼ିଆ ଷ୍ଟାଇଲରେ କରୁଛି ମୁଁ। தமிழ்நாட்டுல வந்துட்டு உருளைக்கிழங்கு இது மாதிரி வறுத்துட்டு எறா குழம்புல போட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் யூஸ் பண்றது வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். உருளைக்கிழங்கு வந்து எறால வந்துட்டு வெறும் வேற எந்த காயும் போடாம உருளைக்கிழங்கு எறாவை மட்டும் போட்டு குழம்பு வச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். புளியெல்லாம் ஊத்தாமையே ரொம்ப மசாலா ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி அந்த டேஸ்டோட வரும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு எண்ணெயில கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லா நல்லா கோல்டன் கலரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்। ଆଉ ଆଳୁ ନା ମୁଁ ଭଲ ଫ୍ରାଇ କରିକି କାଢିବା ପାଇଁ ଦରକାର। ଚିଙ୍ଗୁଡି ଛୋଟ ଛୋଟ ନାହିଁ ବଡ ନାହିଁ ମିଡିୟମ ଚିଙ୍ଗୁଡି ସେଇଟା କ୍ଲିନ କରିକି ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ରଖୁଛି। ସେ ଭିତରେ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର। ଛୋଟ ପିଆଜ ଗୋଟେ, ଦିଟା ଟମାଟର ଟିକେ, ସେ ସାଙ୍ଗରେ ନା ଟିକେ ପାନମୁରି ଆଉ ଗୋଲମରିଚ ଟିକେ, ଜିରା ଟିକେ ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ମସଲା ୟୁଜ କରିକି ଆମେ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ବୋଟା ଧନିଆ ପାଉଡର ବି ଟିକେ யூஸ் କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயில தான் நம்ம குழம்பு செய்ய போறோம்। சின்ன வெங்காயத்தை கூட பெரிய வெங்காயமா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்। இது வந்து பஞ்சபுட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசால। வெந்தயம் இருக்கும், கடுகு இருக்கும், கருஞ்சீரகம் இருக்கும், சோம்பு இருக்கும், ஜீரகம் இருக்கும்। இது எல்லாமே சேர்த்து தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நான்வெஜ் எல்லாம்। ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம்। போட்டுட்டு எண்ணெயில ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்। அது இல்லாம கொஞ்சம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு எண்ணெயில வதக்கிடலாம்। இப்ப பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூட வந்து வெந்தயம் கொஞ்சம், சோம்பு, தக்காளி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்। இதை போட்டு தான் நான் குழம்பு செய்ய போறோம்। இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போட்ட உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்। கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்। ଆଉ ତେଲରେ ନା ଟିକେ ପାଞ୍ଚ ଫୁଟଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ 2ଟା ସ୍ପୁନ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ଛୋଟ ପିଆଜ ଟିକେ, କଢି ପତ୍ତା ପକେଇବ। ଆମେ ସବୁ ପିଆଜ ଟମାଟର ସବୁ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା, ସେ ବି ଏ ସାଙ୍ଗରେ ତେଲରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବୋଲ କଞ୍ଚା ସ୍ମେଲ ନା ସେ ଛାଡିବା ଟାଇମ ତକ ବୋଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ବଡ ଚୁଙ୍ଗୁଡି ବି ନାହିଁ, ବେଶୀ ଛୋଟ ବି ନାହିଁ, ମିଡିୟମ ଚୁଙ୍ଗୁଡି। ତାମିଲନାଡୁରେ ନା ସେ ମୁଣ୍ଡ ସବୁ ୟୁଜ କରିବ ନାହିଁ ଚୁଙ୍ଗୁଡିର। ଆଉ ୟୁଜ କରିବ ତ ବେଶୀ ବଡ ରହିବ, ସେଇଟା ରଖିକି ଗୋଟେ ରସମ ଟାଇପ ର କରିବ। ଏବେ ସେମିତି ନାହିଁ। ସେଇଟା ବି ମୁଁ ସବୁ କାଢିଦେଲି। ଟିକେ ଗରମ ମସଲା ପାଉଡର ପକେଇ ଦଉଛି। ଆଉ ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ତ ଆମର ରାଗ ପାଇଁ ଠିକ ରହିବ। ମୁଁ ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ରେଡ ଚିଲି ବି ପକେଇକି ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି। ସେଇଟା ପାଇଁ ଆଉ ଟିକେ காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் ପାଇଁ பக்கி ஃப்ரை କରୁଛି। இதுல தேங்காய் போடல, நானு தேங்காய் போடாம தான் நான் இந்த மசாலா வந்து அரைச்சு வச்சிருக்கேன்। வெறும் வெங்காய பேஸ்ட்டை நல்லா வந்துட்டு எண்ணெயில வதங்குற வரைக்கும் விட்டுடலாம்। கொஞ்சமா நான் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன்। அது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு காரத்துக்காக தனியா போட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கிறதால தனியா தனியா பவுடர் போட வேணாம், கொஞ்சமா கரம் மசாலா பவுடர் மட்டும் போட்டுடலாம்। இது மசாலா கூட போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருக்கோம், அது ரொம்ப வெந்திருக்காது। அதனால இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கும் போட்டோம்னா சேமா வெந்துரும்। நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்டு வரைக்கும் சிம்ல வச்சுட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிடலாம்। எறா போட்டோம்னா நம்ம வந்துட்டு கரெக்டா அந்த டைம்க்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே எறா நல்லா வெந்துரும், எடுத்துடலாம்। ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம்। அதனால ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சிடலாம்। आलू है ना बोलो सिझिबा ପାଇଁ ଟାଇମ ଲାଗିବ। ସେଇଟା ପାଇଁ ଆମ ମସଲା ସାଙ୍ଗରେ ଆଳୁ ପକେଇକି ସିମରେ ରଖିକି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ମସଲା ବି ସିଝିଦେବ, ସେମ ଟାଇମରେ ଆଳୁ ବି ସିଝିବ। ଆଉ ଚିଙ୍ଗୁଡି ପକେଇକି ବେଶୀ ଟାଇମ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। 10 ମିନିଟ୍ସରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଟିକେ ଟାଇମରେ ଚିଙ୍ଗୁଡି ନା ସିଝିଦେବ। ବେଶୀ ଟାଇମ ସିଝିବା ଟାଇମରେ ସେ ଟିକେ ହାର୍ଡ ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ଫାଷ୍ଟ ଆଳୁ ମସଲା ସବୁ ଭଲ ସିଝିବା ଟାଇମ ତକ ୱେଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ଚିଙ୍ଗୁଡି ମସଲାରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ଆଉ ମସଲା ଫୁଲ ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା। ଚିଙ୍ଗୁଡି ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ରଖୁଛେ ଆମେ। ସେଇଟା କରେକ୍ଟର ସେଣ୍ଟରରେ ଗୋଟେ ବ୍ଲାକ ଟାଇପ ରହିବ ନା, ସେଇଟା ବି କାଢିକି କ୍ଲିନ କରିକି ଚିଙ୍ଗୁଡି ଏବେ ମସଲାରେ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ମୁଣ୍ଡ ପକେଇବ ନାହିଁ ମୁଁ, ଏମିତି ତରକାରୀ ଟାଇପର ଗୋଟେ ମଟନ ଖାଇବ ନା ସେମିତି ଟେଷ୍ଟ ଆସିବ ଏ ତରକାରୀ।
ஒரிசால வந்து எறா வந்து தலை வந்து போட்டுருவாங்க. தலையோட போட்டா தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்துட்டு நான் தலை, வாலு, தோல் எல்லாம் எடுத்துட்டேன். அது எடுத்துட்டு இந்த குழம்பு வந்து புளியெல்லாம் போடாம ஊர்ல ஒரிசால பண்ற மாரி தான் குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்க இந்த ஸ்டைல்ல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வேணும்னு சொல்ற பசங்க, மீன் குழம்பு வேணான்றவங்க கூட அந்த டேஸ்ட் சிக்கன், மட்டன் டேஸ்ட் வர்றதால இந்த எறா குழம்பு வந்து சூப்பர்வா சாப்பிடுவாங்க. இது கூட வேற எந்த காயும் மிக்ஸ் பண்ணாம நீங்க உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணீங்கன்னாவே போதும். எறா வந்து போட்டுட்டு உருளைக்கிழங்கு வெந்துட்ட உடனே எறா போடுங்க. ஏன்னா எறா சீக்கிரமாவே வெந்துரும். நல்லா ஃபுல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ வந்து சுடு தண்ணி ஊத்திங்க நார்மலா. பச்சை தண்ணி ஊத்துனீங்கன்னா குழம்போட டேஸ்ட் வந்து கரெக்ட்டா வராது. நல்லா எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சுடு தண்ணிய சேர்த்துட்டு, சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளயே எறா வெந்துரும். அப்போ உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துட்டு இருக்கிறதால டைம் வந்து கரெக்ட்டா ஆயிடும். சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ଆଉ ଚିଙ୍ଗୁଡି ନା ବୋलो 10 minutes ରେ ବୋलो ସିଝିଗଲା। ଆପଣମାନେ ବି ଏମିତି ମୋର ଷ୍ଟାଇଲରେ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। எறா குழம்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு। இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும்। வீட்ல கொஞ்சம் எறா இருந்தா கூட போதும்। நல்லா வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு, தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு, சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும்। நான் பண்ண இந்த எறா குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க। என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। உருளைக்கிழங்கு போட்டிங்களானாவே எப்பவுமே வந்து லாஸ்டா ஒரு வாட்டி அதை கரெக்டா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்துட்ட மாதிரி இருக்கும்போது குழம்பு ஆஃப் பண்ணாவே கரெக்டா இருக்கும்। ஒவ்வொரு வாட்டி நம்ம வேகாத போது ஆஃப் பண்றோம், அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம்। தேங்க்யூ।